ட்விஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்ன ட்விஸ்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 15 கேட்டலாக் அப்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு 900 ஆட் கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கால் பண்ணாங்க மீஷோ சைட்லேருந்து. சரி அவங்க சொன்னாங்களேன்னு நானே ஆடு ரன் பண்ண விட்டேன். அந்த ஆடு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. 4 டேஸாக ரன் ஆச்சு. அதில் ஏன் ரன் ஆச்சு, எப்படி ரன் ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி அதுலேருந்து தான் ஆர்டர் வந்திருக்கு. அது தெரியாமலே நானும் ஆர்டர் எடுத்திருக்கேன், பேக் பண்ணி கொரியர் அனுப்பிச்சிருக்கேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட்டு -2764ன்னு காமிச்சிச்சு. என்னடா இது ஒன்றுமே புரியல, நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ₹1 காசு கூட அக்கௌண்ட்டில் ஏறலையே, எப்படி இவ்வளோ அமௌண்ட்டு மைனஸ் ஆச்சுன்னு அப்புறமே தான் ஃபோன் பண்ணி அட்மின்க்கு ரெக்வஸ்ட்டு கேட்டிருந்தேன். டிக்கெட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி ஆஃப்டர் 4 டேஸ் கழிச்சு தான் எனக்கு ரெஸ்பான்ஸே முதல்ல வந்துச்சு. ஏங்க சார் இப்படி பண்ணியிருக்கீங்க, எதனால் எனக்கு மைனஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க நீங்கள் தான் மேடம் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் எதுவும் ரன் பண்ணவே இல்லை. டெய்லி எனக்கு மார்னிங் 8:00 முன்னாடியே எனக்கு டெய்லி ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. நான் காலையில் உட்காந்து ஃபோன் பார்க்க எனக்கு நேரம் இருக்காது, பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும். எப்புட்றா ரன் ஆச்சு, நான் ரன் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆல்ரெடி எனக்கு இருக்க அக்கௌண்ட்டே வெறும் ₹280 தான் இருக்குது பேலன்ஸு. ஆனால் எனக்கு மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2483ல இருக்குது. எனக்கு இன்ன வரைக்கும் என் மெயின் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஏறவே இல்லை. இப்போ அந்த ஆட் பேலன்ஸை நான் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறேன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுங்க சார், எனக்கு தெரியாமல் அதுவே ரன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க ரன் ஆகிருக்கு, உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கனால நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மொத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸு. என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ₹280 தான். இது வந்து மீஷோ அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. ஆனால் ஆடு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -2764.